ஒரு விஷயமாக இருப்பது என்பதை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அது மட்டுமில்லாது எங்களது ஊரில் கிட்டத்தட்ட நாங்கள் முன்னமே சொன்னது போல் மீன் உணவை அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மெர்க்குரி மீனை உட்கொள்கிறது. ஆகையால் எங்களுடைய உடல் நலனில் கேன்சர் போன்ற கொடிய தீய நோய்கள் பரவி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய ரிப்போர்ட் படி எங்களுடைய ஊரில் அட்லீஸ்ட் இந்த புற்றுநோயால் 2 பேர்கள் மாதத்திற்கு மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களிடம் கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஆர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போன்று இந்த கழிவு நீர்களை அவர்கள் எவ்வாறு இந்த மன்னார் வளைகுடா கடலில் கலக்கிறார்கள்? ஏற்கனவே இயங்கும் பிளாண்டுகளில் உள்ள கழிவுகளை மன்னார் வளைகுடாவில் நீங்கள் கலக்கிறீர்கள் என நிறைய முறையீடுகள் உங்கள் மீது உள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை ரீதியாகவும் இணையதள வாயிலாகவும் இன்னும் ஆதாரப்பூர்வமான பரிசோதனை நிலையங்களின் வாயிலாகவும் நாங்கள் அறிந்து கொண்டே வருகிறோம். இதற்கு உங்களுடைய கருத்தும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்னும் எங்களுடைய மீன்கள் எங்கள் ஊரில் கடையக்குடி இன்னும் கருப்படையார் வட்டம் போன்ற பகுதிகளிலே சிங்கத்துறை கொம்புத்துறை என்பார்கள். இந்த பகுதிகளிலே மீனை பிடிக்கும் பொழுதே மீன் துடித்து கொண்டே வலையில் வரும். ஆனால் செத்த மீனை தான் அதிகமாக பிடித்து வருகிறார்கள். இந்த மீன் அதிகமாக மெர்க்குரியை விழுங்குகிறது. அப்படி இருக்கும் பொழுது மருத்துவ ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி நாம் சில அலுவல்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்கும் பொழுது லேக் ஆஃப் ஆக்சிஜன் என்று சொல்கிறார்கள். அங்கு நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை என்கிறார்கள். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாகவும் அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சரிதானா என்பதை நாங்கள் கேட்டுணர்வதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிங்க, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க. இவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையிலே ஐயா ஆர் ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் நீர் ஆதாரம் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த நீர் ஆதாரம் அரசு குடிநீர் திட்டத்தின் வாயிலாகவா அல்லது ஆழ்துளை போர்வெல் கிணறுகளின் வாயிலாகவா? அப்படி என்றால் எத்தனை கிணறுகள் உள்ளே இருக்கின்றன? அல்லது நீங்கள் அரசிடம் குடிநீர் திட்டம் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அது மொத்தம் எத்தனை லிட்டர்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன என்பதை எங்களுடைய காயல்பட்ட நல அறக்கட்டளையின் சார்பாக உங்களுக்கு பணிவான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் கடலில் கலக்கக்கூடிய பகுதிகளில் நான் என்னை சார்ந்த நல அமைப்புகளுடன் கூடி ஒரு குறும்படமும் எடுத்திருக்கிறோம். அந்த குறும்படம் நிமித்தமாக நாங்கள் அந்த கடலோர பகுதிக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய அந்த குட்டையிலிருந்து வெளியே வரக்கூடிய கடலுக்கு சேரக்கூடிய பகுதிகள் இரத்தத்தை விட சிவப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் நிச்சயமாக இது பாதிக்கப்பட முடியுமா முடியாதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் எங்களுடைய ஊர் நலன் கருதி காயல்பட்டின நல அறக்கட்டளையின் சார்பாக இருக்கக்கூடிய பிளான்ட்டுகளையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். இன்னும் நீங்கள் நிச்சயம் இனிமேல் பிளான்ட்டுகளை கொண்டு வரவே கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி. கொஞ்சம் பதில் நீங்கள் கொடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே, அவர் கேட்ட கேள்வியில் ஸ்பெசிஃபிக்காக நீர் ஆதாரம் பற்றி ஒரு கேள்வி கேட்டார். எங்களுக்கு 3 MGD பிடபிள்யூடியிலேருந்து எங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் இருக்குது. ரிவர் வாட்டர் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் 3 MGD. அது தவிர 0.5 MGD தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு மூலம் வந்திருக்கின்றது. எங்கள் ஆலையில் எந்த விதமான ஆழ்கிணர் போர்வெல்ஸ் எங்கேயுமே கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு குட் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டருக்கு எந்த விதமான போர்வெல்ஸும் எங்கள் ஆலையில் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். No, regarding this கடல் சிவப்பு ஆவது அதெல்லாம் சம் கேள்வி கேட்டிருக்காரு. அதை பற்றி வாட் இஸ் யுவர் கருத்துக்கள் என்ன இருக்குது சொல்லுங்கள். எஸ்பெஷலி ரெய்னி சீசனில் விவசாயிகள் அதாவது நிலத்திலேருந்து கழிவு செய்யப்பட்ட நிறைய நீர் வருது.
வாய்க்கால் கழிவுகள் நிறைய வருகின்றது. அதே போன்று உப்பளங்களிலிருந்து வரும் கெமிக்கல்ஸ், எஸ்பெஷலி பிட்டன்ஸ், இதில் வந்து this adds to the sea, this goes to the sea. One of the reason may be because of that, because of the bitters and other வாய்க்கால்லேருந்து வர கழிவுகள், நிலம்லேருந்து வர நம்ம வயல்லேருந்து வர கழிவுகள், இதெல்லாம் சேர்த்து வந்து ரெட் கலர் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. மற்ற கேள்விகள் ஏதோ கேட்டிருக்காரு, 2-3 கேள்விகள். மெர்க்குரியை பற்றி கேட்டாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2005ஆம் ஆண்டு சுகந்தி தேவதாசனுடைய ஆய்வு அறிக்கையின்படி, அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆய்வு அறிக்கையின்படி டிசிடபிள்யூ அவங்க சாம்பிள்ஸ் நிறைய இடத்துல கலெக்ட் பண்ணாங்க. சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி டிசிடபிள்யூலேருந்து வர கழிவு அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற வாட்டர் பாடிஸ்லாம் அனலைஸ் பண்ணி மெர்க்குரியின் அளவு வந்து எந்த அளவு வந்து இந்த மீன் வளத்தையோ மற்ற கடல்வாழ் இனங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்ற வகையில் அந்த அறிக்கை இருக்கின்றது. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெண்டாவது 2007 we have stopped mercury cell plants also. That's another question. இல்லை நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் அப்புறம் பேசுங்க, உங்கள் டைம் வரும்போது பேசுங்க. அடுத்தது பேசு. திரு ரா தங்கமணி, திருச்செந்தூர் தாலுகா உப்பு உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர். மைக் கொடுங்க. மைக் இங்கே இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு உள்ளபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறுமுகநேரி தாரங்கதாரா தொழிற்சாலை விரிவாக்கம் குறித்தான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வருகின்றிருக்க அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகநேரி என்கிற கிராமம் 1952 மிகச்சிறிய கிராமமாக இருந்து, யாருக்குமே தெரியல நீங்க யார் பேசுறீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு தெரியும், நின்று பேசலாம். ஆமா. ஆறுமுகநேரி இரா தங்கமணி, தலைவர் திருச்செந்தூர் தாலுகா உப்பு உற்பத்தியாளர் சங்க தலைவர், திருச்செந்தூர் வட்டார காங்கிரஸ் ஆறுமுகநேரி. ஐயா, ஆறுமுகநேரி என்கின்ற சிறிய கிராமம் வெறுமனே உப்பையும் பனையையும் நம்பியிருந்த கிராமம். 1940க்கு முன்பிலிருந்து பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும் KT கோசல்ராம் அவர்களும் சாகு ஸ்ரீயன் பிரசாத் ஜெயின் அவர்களும் ஹெலிகாப்டரில் சென்றபோது இங்கே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என எண்ணி இன்றைக்கு இந்த பகுதி மக்கள் ஆறுமுகநேரி மட்டுமல்ல, ஆறுமுகநேரி, ஆத்தூர், நல்லூர், குறும்பூர் இன்னும் பிற பகுதியைச் சார்ந்த கிராம மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிக வளமோடு வாழுகிறார்கள். அந்த வளமான வாழ்வுக்கு வழிவகுத்தவர்கள் சாகு ஸ்ரீயன் பிரசாத் அவர்கள். கற்றதன் பலனாக 1000க்கும் மேற்பட்டோர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அந்த கல்வியை முதலில் தந்தது தாரங்கதாரா தொழிற்சாலை. அந்த தாரங்கதாரா தொழிற்சாலை முதலிலே படிக்காதவர்களையும் வேலைக்கு எடுத்தார்கள். ஆறுமுகநேரியிலே என்னை சித்தப்பா சித்திரக்கனி நாடார் என்பவரை வேலைக்கு எடுத்து அவர் எல்லாம் கம்பெனி செத்து போவாங்க அப்படின்னு வெளியே வந்தார். இன்றைக்கு அவரோட குடும்பம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கோனார், கணபதி கோனார் என்ற கோனார் ஒருவர், அவர் வேலைக்கு சேர்ந்தார். முதல் மாதம் சம்பளமாக ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்தார்கள். 2வது மாசமாக சம்பளமாக 6 நோட்டை கொடுத்தார்கள். என்னையா இல்லை, முதல் மாதம் 60 ரூபா கொடுத்தாங்க, 2வது கொடுக்கும் ஒரு 100 ரூபா. போன வாட்டி 6 நோட்டு கொடுத்தீங்க, இந்த வாட்டி 1 நோட்டு கொடுக்கீங்களே அப்படின்னு கேட்ட கல்வி அறிவற்ற காலத்திலே இன்றைக்கு கல்வி அறிவும் பொருளாதாரமும் இன்றைக்கு ஆறுமுகநேரி சாலையிலிருந்து மறுபக்கம் செல்வதென்று சொன்னால் 3 நிமிஷம் ஆகுது. அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் தாரங்கதாரா தொழிற்சாலை. இந்த தாரங்கதாரா தொழிற்சாலை முன்னால் நிறைய பேர் மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க, ஒருத்தர் கோட் பண்ணி பேசக்கூடாது, நிறைய பேர் சாதகமாகவும் சொன்னாங்க, பாதகமாகவும் சொன்னாங்க. அதில் அருமைக்குரிய நண்பர் ஆண்டன் கோமஸ் அவர்கள், அதாவது அவர் எப்பவுமே எதிர்த்தே பேசக்கூடியவர். ஆனால் அவர் சாதகத்தையும் சொன்னார், பாதகத்தையும் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி ஆனால் அப்போ சிவப்பு மண்ணை பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டு நானும் கிண்டியில் இருக்கின்ற அந்த லேபில் கொண்டு போய் ஏனென்று சொன்னால் மேற்கே இருக்கிறது தாரங்கதாரா தொழிற்சாலை மேற்கு நுழைவாய், கிழக்கே இருக்கிறது தங்கமேடு உப்பளம்.
இதன் வழியாகத்தான் அனைத்து நீரும் செல்ல வேண்டும். இன்று காலை கூட அங்கே இருக்கிற சிவில் மேனேஜரிடம் சொல்லி நான் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி தண்ணி நிறைய பெரியவர்களுக்கு உடனே கிளீன் பண்ணி உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அந்த தண்ணி மண் ஏன் சிகப்பாக இருக்கு திரும்பி அதை மறந்துடக்கூடாது. ஆனால் சொல்கிறேன், கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரீக் வாட்டர்னு சொல்லக்கூடிய பச்சை நிற சிகப்பு மண், அதாவது அந்த பொல்யூஷன் மண் வந்து அங்கே படித்திருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் சிகப்பாகிறது ஒழிய இப்போது அந்த பிளான்ட் முழுமையாக அகற்றப்பட்டது. அந்த பிளான்டில் உள்ள கிராஃபைட் கிட்ஸ் என்கின்ற கல்லை கூட அப்புறப்படுத்தி விட்டனர். ஆகவே இனி அப்படி ஒன்று வருவதற்கு சாத்தியமில்லை. இரண்டாவதாக பொதுப்பணிகள் பற்றி ஒவ்வொருவரும் சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக நான் அதிகமாக பேசவில்லை. வாழ விடுங்கள், வாழ விடுங்கள். ஆறுமுறை மக்களையும் ஆறுமுறை சுற்றுப்புற மக்களையும் இன்னும் பல மூதாதையர்கள் எதை செய்தார்களோ அதை போன்று சிறு சிறு தவறுகள் இருக்கலாம். நிச்சயமாக இப்ப இருக்க ஜி.எஸ். சீனிவாசன் போல அத்துணை பேரையும் எந்த நேரத்திலையும் நாம் பார்ப்பதற்கு அவர்கள் யாரையும் வேண்டாம் என்று சொன்னதில்லை. ஜி.எஸ். அவர்கள் தோளோடு தோள் போட்டுக்கொண்டு என்ன விஷயம் அப்படி முந்தைய நாள் மாலை 6 ரயில் நிலையத்தில் ஒரு சாலை இல்லை என்று சொன்னேன். உடனடியாக ஒரு ஜேசிபி வண்டியை அனுப்பி வைத்தார். உடனடியாக சாலை போடப்பட்டது. இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, குறையும் சொல்லணும் நிறையும் சொல்லணும். முதல்ல சொன்னேன், சிவப்பு ஏன் வந்தது 40 வருஷத்துக்கு முன்னால அந்த அந்த பிளான் இருந்தது, முடிந்தது. அதனால மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து வந்திருக்க அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்ள போகலாம். வேண்டி விரும்பி கேட்டு எந்த ஒரு தொழிற்சாலை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் தயவு செய்து. அதில் குறைகளை நிவர்த்தி செய்வார்கள். ஆனால் நம் பகுதி வாழ வேண்டும், நம் பகுதி மக்கள் வளர வேண்டும், நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும், நம் பகுதி வளம் பெற வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் விரிவாக்க வேண்டும் வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் டைம் வரும்போது பேசுங்க. இவர் டைம் வரும்போது பேசுறாரு. யாருமே யார் பத்தி பேசாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுங்க, அல்லது இதை ஒரு நம்ம ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் படி அப்புறம் எக்ஷன் எடுக்கப்படும். அதை தயவு செய்து அந்த சூழ்நிலை வரக்கூடாது. அடுத்தது சொல்லுங்க. திரு ஜோயல். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். DCW இந்த ஆலை மிகவும் தொன்மையான ஆலை. இந்த ஆலை DCW விரிவாக்க நடைபெறுவதற்காக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விரிவாக்கத்தில் சுமார் 90 நபர்களுக்கு மட்டுமே DCW வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் என்று சுற்றுச்சூழல் தாக்கம் பற்றிய செயலாக்க தொகுப்பிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் தாக்கம் பற்றிய செயலாக்க தொகுப்பு அந்த EA ரிப்போர்ட் பேஜ் நம்பர் 2வது பக்கத்தில் மிக அருகில் உள்ள நீர்நிலை என்று குறிப்பிட்டு தாமிரபரணி 5 கிலோமீட்டர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது முற்றிலும் உண்மையை மறைக்கப்பட்டு இந்த EA ரிப்போர்ட் வழங்கப்பட்டு என்பதை நான் ஆதாரத்துடன் சொல்ல முடியும். மிக அருகில் இருக்கும் நீர்நிலை என்று கடம்பா வாய்க்கால் 200 மீட்டர் தொலைவிலேயும் வெள்ளமடை வாய்க்கால் அதுவும் DCW ஆலைக்கு மிக அருகிலே இருப்பது என்பதை இந்த EA ரிப்போர்ட் முற்றிலும் உண்மைக்கு புறமான தயாரிக்கப்பட்ட ரிப்போர்ட் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இது மட்டுமல்ல, இதற்கு மிகவும் அருகில் கொட்டமலைக்காடு என்ற ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் அருகாமையில் உள்ளது. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா உள்ள அருகே இருந்தால் இந்த விரிவாக்க DCW விரிவாக்கமோ ஆலையோ வைக்கக்கூடாது என்பது சட்டத்தின் விதி. அதை மீறி இங்கே விரிவாக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பதையும் என்னுடைய எழுத்து மூலமான கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சமர்ப்பிக்கின்றேன். திரு எல் ராஜாமணி, தலைவர், நகர காங்கிரஸ். இதில் திருப்பி சொல்கிறேன். நான் இவர் பேசுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த நிர்ணயம், இந்த தொழிற்சாலை இங்கே எக்ஸ்பாண்ட் ஆகுமா இல்லையா, அந்த நிர்ணயம் நம்மகிட்டே கிடையாது. அந்த ஸ்டேட் லெவல் சென்னையில் ஒரு கமிட்டி இருக்கிறது. இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க தான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க.
ஸோ தயவுசெய்து நம்மகிட்ட நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க, அலோவ் பண்ணாங்க சொல்லி நம்மளோட அதிகாரமே கிடையாது. ஸோ அது தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி பேசுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்க, சொல்ல வேண்டிய கருத்துக்களை. மணி 12. நான் ஆறுமனேரி நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் காயல்பட்டினம் ஆறுமனேரி மேல்நிலைப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராகவும் இருந்து பணியாற்றி வருகின்றேன். ஏறத்தாழ 53 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் உப்பளத்தையும் பனை தொழிலையும் மட்டுமே நம்பியிருந்த ஆறுமனேரி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் வாழ்க்கையிலே செழிப்படைய வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆலோசனைப்படி எங்களது மரியாதைக்குரிய தலைவர் கே.டி. கோசல்ராம் அவர்களின் மாபெரும் முயற்சியால் இந்த DCW நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலே பல குளோரின்களால் பல தாக்குதல்கள் பக்கத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வந்தது உண்மைதான். ஆனால் சமீபத்திலே ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் செலவிலே புதுப்பிக்கப்பட்ட மெமரைன்ஸ் பிளான்ட் என்ற பிளான்ட் ஆரம்பிக்கப்பட்ட புதிதில் அதிலிருந்து ஒரு சொட்டு கசிவு கூட குளோரின் அங்கே வெளிவரவில்லை. மிகவும் சுத்தமாக, சுகாதாரமாக, பாதுகாப்பாக அந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆலோசனைப்படி தலைவர் கோசல்ராம் அவர்களின் முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழிற்சாலை என்ற காரணத்தினால்தான் இன்றளவும் அந்த தொழிற்சாலையிலே சுதந்திர தின விழாவினை கொண்டாடுகின்ற பொழுது தியாகிகளை அழைத்து கௌரவித்து தேசிய கொடியேற்றி கொண்டாடி வருகின்றார்கள் என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளியையும் பற்றியும் பர்சனலாக அறிந்திருக்கின்ற தொழிலாளி நிர்வாகம் ஆகும். அவனது குடும்பத்தை பற்றி அறிந்திருக்கின்றது, அவனது வறுமையை பற்றி அறிந்திருக்கின்றது. வறுமையில் சிக்கி தவிக்கின்ற தொழிலாளிக்கு உதவிக்கரம் நீட்டி வருகின்றது இந்த நிறுவனம். அப்படி சமீபத்திலே இதய நோய் பற்றி அந்த தொழிற்சாலையிலே மரணமடைந்தான் ஒரு தொழிலாளி. இருதய நோய் விபத்தில் மரணமடையவில்லை, இதய நோயின் தாக்குதலால் மரணமடைந்த ஒரு தொழிலாளியின் வாரிசுக்கு உடனடியாக வேலை போட்டு கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றது இந்த DCW நிறுவனம். வாரிசுகள் பலர் 2-3 தலைமுறையாக வாரிசுகளுக்கு அங்கே வேலை கொடுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களது சுற்றுவட்டார கிராமம் உப்பளத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் நிறைந்த கிராமம். அந்த உப்பள தொழிலாளர்களுக்கு 6 மாதங்கள் தான் அங்கே வேலை இருக்கும். மழை காலங்களிலே 6 மாதங்கள் அங்கே வேலை இருக்காது. அந்த 6 மாதங்களும் எங்கள் பகுதியில் உள்ள சுற்றுவட்டார மக்கள் DCW நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக சென்று வேலை பார்த்து தனது வயிற்று பிழைப்பை கழித்து வருகின்றார்கள். கான்ட்ராக்டிலே பணிபுரிகின்ற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ES காப்புறுதி உண்டு. அந்த தொழிலாளி உடல் நலிவு பெற்றால் மத்திய அரசு கொடுக்கின்ற ES பெனிஃபிட் ஃபண்டை அனுபவித்து மருத்துவமனையிலே இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் நிலையினை இந்த DCW நிறுவனம் வழங்கி வருகின்றது. அதனால்தான் இங்கே மீனவ சமுதாய மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கின்றார்கள், எங்களை போன்ற பொதுநல தொண்டர்கள் பிரதிநிதியாக வந்திருக்கின்றார்கள். மேலும் அந்த நிறுவனத்திலே அரிமா சங்கம் மிக திறமையாக செயல்பாட்டோடு இயங்கி வருகின்றது. அந்த அரிமா சங்கம் ஆண்டுதோறும் படிப்பிற்கு தகுதி இருந்து படிப்பிற்கு வசதி இல்லாத ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து வருகின்றது. ஏழை தொழிலாளிக்கு தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்து வருகின்றது. எங்களை போன்றவர்கள் ஆண்டுதோறும் ஏறத்தாழ ஒரு 10 பேருக்காவது அந்த அரிமா சங்கத்தின் மூலமாக நாங்கள் அந்த எங்களது பகுதியில் உள்ள மக்கள் பயன்பெறுவதற்கு நாங்கள் உதவிகளை பெற்று தருகின்றோம். மனப்பூர்வமாக செய்து தருகின்றார்கள் இந்த DCW நிறுவனத்தினர். மேலும் எங்களை சுற்றியுள்ள விவசாய நிலங்களுக்கு விவசாய சங்கங்கள் கேட்டுக்கொண்டால் உடனடியாக JCBயை அனுப்பி அங்குள்ள வடிகால்களை தூர்வாரி கொடுத்து அந்த விவசாயிகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எங்களது பகுதியிலே உள்ள மக்கள் இன்ஜினியரிங் படித்திருந்தாலும் சரி, டிப்ளமோ படித்திருந்தாலும் சரி, தகுதி இருந்தால் அவர்களுக்கு அங்கே வேலை போட்டு கொடுக்கின்றார்கள். எங்களை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கின்ற பலர் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், வயிற்று பிழைப்பை ஈட்டு கொடுக்கின்றார்கள். என்ன சொல்றீங்க? கன்க்ளூஷனுக்கு வாங்க. இப்படி பொதுமக்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனம் இன்னும் விரிவாக்கம் பெற வேண்டும், அதன் மூலம் இன்னும் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த DCW விரிவாக்கத்தை நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு வள்ளிமுத்து, தலைவர், குதிரைமொழி ஊராட்சி. தண்ணிமுத்து
மேதகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற உயர்மட்ட அதிகாரிகளே மற்றும் கருத்து கேட்டுணர்வதற்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தாரங்கத்தாரா கெமிக்கலில் விரிவாக்கம் செய்யப்படுகின்ற அந்த காஸ்டிக் சோடா பிவிசி மின் உற்பத்தி வேண்டுமா வேண்டாமா என்ற கருத்திற்கு நான் உடன்குடி ஒன்றியம் குதிரைமொழி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கின்றேன். 1967-68 வருஷம் தாரங்கத்தாரா கெமிக்கலிலே ஒரு கேஸை திறந்து விடுவார்கள். அது உடன்குடி பரமன்குறிச்சி வரைக்கும் அந்த வாடகைகள் நாற்றங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது அது இல்லை. ஆனால் தாரங்கத்தாரா கெமிக்கலை பொறுத்தவரை அநேக மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக காயல்பட்டணம் ஆத்தூர் பகுதி மக்களுக்கு சில கேடுகள் இருந்தாலும் கூட உற்பத்தி தேவை, அங்கே இருக்கின்ற வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேவை. அந்த காஸ்டிக் சோடா மின் உற்பத்தி செய்கின்ற பொழுது நாம் இந்த கூட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போல இப்பொழுது கரண்ட் கூட கட்டாகி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் மின் உற்பத்தி வேண்டும், தமிழகத்திலே ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். தாரங்கத்தாரா கெமிக்கலிலே நடைபெறுகின்ற இந்த விரிவாக்கத்திற்கு என்னை பொறுத்தவரை அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த திருச்செந்தூர் வடபகுதியிலே தான் தாரங்கத்தாரா கெமிக்கலிலே பணிபுரிகின்றார்கள். அந்த இனிமேல் வருகின்ற இந்த விரிவாக்கத்திற்கு திருச்செந்தூருக்கு தென்பகுதியில் இருக்கின்ற மக்களையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கே பெருமாள் சாமி, திரு லோகநாதன், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட ஒரு தியாகியினுடைய மகன். 31 ஆண்டு காலம் தரங்கதாரா நிறுவனத்திலே வேலை பார்த்து வெளியே இப்பொழுது வந்துவிட்டேன். இன்று எனக்கு இரண்டு பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளும் தரங்கதாரா நிறுவனத்திலே இருக்கக்கூடிய கமலாவதி மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர்கள். எல்கேஜியில் இருந்து +2 வரைக்கும் படித்தவர்கள். இன்று வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார்கள். நன்றாக உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள். நானும் இன்று விரிவாக்கம் பண்ணக்கூடிய பிளான்ட் அனைத்திலும் வேலை பார்த்திருக்கிறேன். இன்று நமக்கு தேவை, நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், விரிவாக்கம் தேவை தேவை என்று ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய மகன் என்ற முறையிலே இந்த கம்பெனிக்கு என்னுடைய தந்தையார் இந்த கம்பெனி வருவதற்கு மரியாதைக்குரிய மணிமுத்தாறு தந்த மாவீரன், நான் மாமா என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய கேடி கோசல்ராம் அவர்கள் இந்த பின்தங்கிய பகுதிக்கு இந்த ஆலையை கொண்டு வந்தார்கள். இந்த ஆலை தேவை, ஆலையினுடைய விரிவாக்கம் தேவை என்று இந்திய தேசிய யூனியன் காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே தேவை 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 என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு எம் கிருஷ்ணமூர்த்தி, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தாழ்மையான கருத்து, இந்த டிசிடபிள்யூ விரிவாக்கம் முற்றிலும் கூடவே கூடாது. அதே நேரத்தில் ஏற்கனவே பல்வேறு மக்கள் அமைப்புகள் தொடர்ந்து சொல்ல வருகிறது. இன்னைக்கு மன்னார் வளைகுடா அரிய வகை கடல்வள பூங்கான்னு சொல்லப்படுது. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இருக்கீங்க, நீங்க மாசு கட்டுப்பாட்டு துறை இருக்கு, நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கம்பெனிக்கு இன்னைக்கு விரிவாக்கம் சொல்வது சட்டப்படி தவறு என்பதை நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு துறை தூங்கி கொண்டிருக்கிறதா என்பது எங்களுடைய கேள்விக்குறை. இவ்வளவு மோசமான ஒரு அரிய வகை கடல்வள பூங்காவை நாசப்படுத்தக்கூடிய ஒரு ஆலையை தடுத்து நிறுத்துவதை விட்டுவிட்டு அதனுடைய விரிவாக்கம் என்ற பெயரில் இந்த கருத்தரவு கூட்டம் நடத்துவதை நாங்க எங்களுடைய அமைப்பு சாரா துறையில கூட்டமைப்பு சார்பா வன்மையா கண்டிக்கும். அதே சூழ்நிலையில அவங்க இன்னைக்கு விரிவாக்கம் கூடிய சில பிளான்ட சொல்லியிருக்காங்க. அவங்க இதுவரை என்னென்ன பிளான்ட இயக்கிட்டு இருக்காங்க அதன் குறித்தான முழு தகவலை அவங்க சொல்லல. அடிப்படையில் எந்த ரீதியாகவும் சொல்லல, நிறைய ரீதியா மறைச்சிருக்காங்க. அடிப்படையில் குறிப்பா சொல்ல போனா ஐஓபி பிளான்ட் அங்க இயங்கிட்டு இருக்குங்க. அடிப்படையில் அதுல ஒரு தற்கொலை மனிதர்களை அங்க ஈடுபடுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடிப்படையில் மஞ்சள் மனிதர்கள், அதுல இருந்து வரக்கூடியவங்க மேல முழுக்க மஞ்சள், சட்டை உட்பட உடல் பாகம் உட்பட முழுவதும் மஞ்சள் மனிதர்களா வெளியே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டால் கண்டிப்பா அது மாசு கட்டுப்பாட்டு துறை கையில இருக்கு. அடிப்படையில்
அதன் குறித்து எந்த ரீதியாகவும் இன்னைக்கு வர மாசு கட்டுப்பாட்டுத்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுத்ததா தெரிய வரல. அதே நேரத்தில் ஒரு பப்ளிக் ஹியரிங்ல வந்து இப்படி கேக் கொடுக்கிறது இதெல்லாம் யாரு, மாசு கட்டுப்பாட்டுத்துறையா இல்ல அந்த ஆலை நிர்வாகமா, யாருக்கு கையூட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அடிப்படையில்? இந்த கேக் பார்சல் எல்லாம் இதுவரை நான் எந்த பப்ளிக் ஹியரிங்ல பார்த்தது கிடையாது. நாங்களும் பல்வேறு பப்ளிக் ஹியரிங்கை பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு அடிப்படையில் தவிர்க்கப்படக்கூடிய செயற்பாடாக இருக்கணும். அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து அவங்க அந்த திடக்கழிவுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமா எதுவுமே அவங்க முழு விளக்கம் கொடுக்கல. அந்த EA ரிப்போர்ட்லயும் திடக்கழிவு குறித்து, அந்த திடக்கழிவு அவங்க என்ன பண்ண போறாங்க, நீர் மூலமா கழிவு வந்து என்ன பண்ண போறாங்க, ரீசைக்கிளிங் பிளான்ட்ங்காங்க. ரீசைக்கிளிங் பிளான்ட் அது எதுக்கு இயங்கிட்டு இருக்கு தெரியுமாங்க? அடிப்படையில் அந்த கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பிளான்ட் இயங்கவே இல்லை. அதுதான் உண்மை. அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்றாங்க, முற்றிலும் அது தவறு. அடிப்படையில் இன்னைக்கு 10 வருடத்துல அவங்க எந்த வேலை வாய்ப்பு இருக்காங்க, முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் பேசிக்கலா அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அங்க பல்வேறு சமூக ரீதியா பல்வேறு மோசமான செயல்பாடுகளும் அங்க நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. மாசு கட்டுப்பாட்டுத்துறை ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆலைக்கு அடிப்படையில் இதே மாதிரி விரிவாக்கம் நடத்துவதே தவறு என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறது. திரு ஜார்ஜ் கோமஸ், தலைவர், ஜனநாயக மீனவர். இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் எப்படி இந்த DCW மக்களுடைய விருச்சிக்கு ஆபத்தானது எந்த வகையில் கடந்த 50 வருஷமாக 60 வருஷமாக 50 வருஷமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. எனக்கு முன் பேசிய இதை எதிர்த்து பேசக்கூடியவங்க தெளிவாக பேசுகின்றார்கள். நான் ஒன்று மட்டும் பேச விரும்புகிறேன். இந்த ஆலை இதனுடைய ரா மெட்டீரியல் மெர்குரி, அந்த விஷயத்தை பற்றி அவங்க ரிப்போர்ட்டில் சொல்லவில்லை. மெர்குரி இன்னொரு சர்வே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனும் அதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் நான் வந்து பம்பாயில் போர்ட்டில் வேலை செய்திருக்கும்போது என் முன்னாலே மாதந்தோறும் 100கணக்கான மெர்குரி சிலிண்டர் பாம்பே போர்ட்டில் வந்து டிரான்ஸ்பர் ஆகி தூத்துக்குடி போர்ட்டில் வந்து DCWக்கு வந்திருக்கின்றது. மெர்குரிங்கிறது இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் எவ்வளவு அசாரம். ரெண்டாவது, இன்றைக்கு மெர்குரிங்கிறது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை நான் சொல்ல விரும்புகிறது. மெர்குரிங்கிறது உலக ரீதியில் இந்த மாதிரி மக்களுக்கு விரோதமான சக்தி. இன்றைக்கு ஜப்பான்ல மினிமேட்டா எந்த வகையில் இருக்கின்றது, இன்றைக்கு உலக ரீதியில் அதை பற்றி ரொம்ப தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றார்கள். இதை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மெர்குரியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கின்றார்கள். இன்றைக்கு மெர்குரி அங்கே 1956 வந்த மினிமேட்டாவில் நடந்தப்பட்ட ஒரு இது மூலமாக அதை கொண்டு இங்கே வந்து DCW அந்த ஸ்கீமை கொண்டு போட்டு இது பண்ணுறாங்க. இந்த மெர்குரிங்கிறது டேஞ்சரஸானது. பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியும் எப்படி இன்ஸ்டான் ரிவர் கொடைக்கானல் மெர்குரியை கொண்டு கடைசியில் மக்கள் போராடி அதனுடைய வேஸ்ட்கள் திரும்ப அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது தெரியும் இல்லையா? அந்த மெர்குரி இங்கே இருக்கும் பொழுது இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் இவ்வளவு 50 வருஷமாயும் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பீங்களா? நான் DCW பற்றி கேட்கல. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த மெர்குரி ரிப்போர்ட்டை பற்றி இருக்குதாங்கிறது உங்களுடைய இது பண்ணி கிடையாது. இதனால பொல்யூஷன் கண்ட்ரோல் நான் மன்னிச்சுக்கிறேங்க, இது பொல்யூஷன் கண்ட்ரோல் இல்லை, இது பொல்யூஷன் போர்டு கேடுதான். மெர்குரிங்கிறது டேஞ்சரஸான இது இன்றைக்கு உலக ரீதியில் ரிஜெக்ட் பண்ணப்படுறது. இன்றைக்கு அதனால் வரக்கூடிய வியாதிகள் இன்றைக்கு புன்னக்காயில், நான் புன்னக்காயை சேர்ந்தவன், எங்கள் கிராமத்தில் எத்தனையோ பெண்கள் வந்து பிரீஸ்ட் கேன்சர், அதே மாதிரி கால்பணத்தில் எத்தனையோ பேர் கேன்சர் இருக்கு. ஆனால் ஒரு டாக்டர் அங்கே ஆத்தூரில் இருக்காரு. அவர் ஆத்தூரை சேர்ந்தவர், எங்கே இருந்தவர், இப்போ வந்து தூத்துக்குடி ஆத்தூரில் போட்டிருக்காரு. காரணம் அவரே சொல்றாரு, இங்கே தான் எங்களுக்கு ரொம்ப பேஷண்ட் வர்றாங்க, கேன்சர் பேஷண்ட், வியாதிக்காரங்க வர்றாங்க. அதனால மெர்குரிங்கிறது இம்பார்ட்டன்ட். நான் கேட்டுக்கொள்ள பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நாட் எக்ஸ்டெண்டிங் த ஃபேக்டரி, இருக்கக்கூடிய ஃபேக்டரியை ஒழுங்காக ஆராய்ஞ்சு அதில் மெர்குரி இருக்குமானால் அந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணணும். அந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் இதே மாதிரி ஸ்டாரி
பொல்யூஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஸ்டேம் ஸ்டெர்லைட் 1957 ஒரு தாரணமாக சொல்ல வரேன். ஒரு நிமிஷம், நீங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுங்க. மொத்த ஸ்டெர்லைட் எல்லாம் பத்தி பேசுறது இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காது. அது நாளைக்கு திருப்பி வந்துட்டு பேசலாம். என்கிட்ட நீங்க சந்திக்கலாம். சாரியா? அதனால இன்றைக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபேக்டரியில் எப்படி இருக்குது? அன்றைக்கு பேப்பரில் கொடுத்துருக்காங்க, வேஸ்ட்டு இந்த மழை நேரத்தில் விட்டு அங்கே மணப்பாடு வரையில் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அதை பற்றி என்கொயரி பண்ணலாம். தினகரனில் ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி கிடையாது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கின்றது, மெர்க்குரி எப்படி இருக்கின்றது, அது விசாரித்து இது பண்ணி அதில் மெர்க்குரி இருக்குமானால் டோட்டலி இந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணணும். அங்கே அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது மெர்க்குரியை பற்றி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுங்கிறது சொல்லவே இல்லை. தயவுசெய்து மன்னிக்கவும். யூ கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் 2 திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு முன்னாடி பேசுவார் சொன்னார், நீங்கள் எப்படி ரீசைக்கிளிங் பண்ணுறீங்களோ அல்லது என்னென்ன ஆக்ஷன் நீங்கள் எடுப்பீங்க, ஏதாவது பொல்யூஷன் வந்தால் என்னென்ன ஆக்ஷன் எடுப்பீங்க நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில் சொல்ல. பட் உங்கள் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ஒன்று. செகண்ட் வந்து மர்க்கரி பற்றி ப்ரெசன்டேஷனில் பேசல, மெயின் ரிப்போர்ட்டில் இருக்கா இல்லையா, எப்படி என்ன பண்ண போகிறீங்கன்னு அதை ரெண்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே, முதல்ல வந்து நான் மெர்க்குரி பற்றி ஆன்சர் பண்ணிடுறேன். 2007ஆம் ஆண்டு முதல் நாங்கள் மெம்பரேன் செல்லுக்கு மாறிவிட்டபடியால் எங்களுடைய மூலப்பொருள் எங்களுடைய ப்ராசஸில் வந்து இப்போ மெர்க்குரி யூசேஜே கிடையாது. ஈவன் வி ஆர் யூசிங் ஒன்லி ஆல்கஹால் தெர்மோமீட்டர்ஸ். ஸோ எங்கள் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மெர்க்குரி எந்த விதத்திலும் உபயோகத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பர் 2, எங்கள் இதில் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. சென்ட்ரலைஸ்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு பிஹெச் கரெக்ஷன்ஸ் பண்ணி பிஹெச் கரெக்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து ஈக்குவலைசேஷன் டேங்க் மூலம் நானோ பார்ட்டிகல்ஸ் ஃபெரஸ் எல்லாம் ஃபெரிக் +3 லெவலில் மாற்றிட்டு நானோ ஆர்ஓ செப்பரேஷன் சிஸ்டம் மூலம் ரீசைக்கிள் பண்ணி அந்த வாட்டரில் வந்து பர்மியேட் வாட்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பழையபடி வர அந்த ரிஜெக்ட் வாட்டர் பழையபடி மீண்டும் நாங்கள் வந்து சால்ட் பேன்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணி சால்ட் உற்பத்தி செய்கிறோம். ஸோ அதனால் வர ட்ரைக்ளோரோத்தின் பிளான்ட்டில் வர கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நாங்கள் பிளான்ட்லேயே மறுபடியும் யூஸ் படுத்திடுறோம். சிபிவிசியில் வர வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வி வில் யூஸ் இட் பேக் ஆஸ் அ fine dust and we are using selling, we will sell it. So as it is, எந்த பிளான்ட்ல பிவிசி பிளான்ட்ல எந்த விதமான திடமும் கிடையாது, எப்பவுமே கிடையாது. ஸோ as it is இப்போ இருக்கிற விரிவாக்கப்படுத்தப்படுகின்ற ட்ரைக்ளோரோத்திலின் பிளான்ட் ஆகட்டும், பிவிசி பிளான்ட் ஆகட்டும், சிபிவிசியில் 0 சாலிட் வேஸ்ட் ஜென்ரேஷன், பிவிசி பிளான்ட்ல இருக்கிற செகண்டரி வேஸ்ட் எல்லாம் வந்து நாங்கள் வந்து பழையபடி அதை ரெக்கவர் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிடுறோம். செகண்டரி சேல், இட்ஸ் ஆல் எவ்ரிதிங் இஸ் சோல்ட், நத்திங் இஸ் சோல்ட் அஸ் நத்திங் இஸ் சென்ட் அஸ் அ சாலிட் வேஸ்ட். திடக்கழிவை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு இதை நான் பதில் சொல்கிறேன். மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர்க்கழிவு வந்து ஆர்ஓ சிஸ்டம் மூலம் நாங்கள் எல்லாத்தையுமே மறுசுழற்சி செய்வதாக உத்தேசித்திருக்கிறோம். தட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் த ஆன்வில். திரு ஜோன்ஸ் தலைவர். அனைவருக்கும் வணக்கம். அதாவது அதிகமாக நான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், சார்கள்ட்டையும் பேசியிருக்கேன். என்னுடைய முதல் கேள்வி வந்து எப்படி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனி இஏ ரிப்போர்ட் கொடுக்க முடியுங்கிறது. இது நான் தொடக்கத்துலேருந்தே அவங்கள்ட்ட கேட்குறது அதான். ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனி இஏ கொடுக்குறது, அதில் என்ன நடக்குன்னா ப்ரைவேட் கம்பெனி சென்னையில் இருந்துட்டு இங்கே இருக்கிற கம்பெனிக்கு அனலைஸ் பண்ணுறது வந்து முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் கவர்மெண்ட் சைடில் வந்து எந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷனுமே இல்லையா, அதை வந்து ஏன் பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே எனக்கு இருக்குது. இதில் வந்து எந்த மெரைன் நேஷ்னல் பார்க் அதாவது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இஏல எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில். ஆனால் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து ஒரு மெரைன் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லி அனைவரும் அறிவோம். அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷ்னல் பார்க்கில் மீனவர்களுக்கு மட்டும் தடை இருக்குது, ஆனால் இந்த கம்பெனிகளுக்கு கழிவு விடுறதுக்கு எப்படி தடை இருக்குன்னு தெரியல. ஏன்னா அதை காட்டவே மாட்டிக்காங்க, நோன்னே போடுறாங்க. இது நான் 3வது தெர்மல் பவர் பிளான்ட்டில் 3வது எக்ஸிக்யூட்டிவ் சம்மர்லேயும் நான் சொல்கிறேன், சார் பயோஸ்பியர் வந்து மறக்கப்பட்டிருக்கு இதில் அப்படின்ட்டு. 2வது வேறுக்கனே வந்து தெர்மல் பவர் பிளான்ட் வந்து 2x25+ சம்திங் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, வேறுக்கனே எக்ஸிஸ்டிங் இருக்குது. இதில் வந்து கூடுதலாக எக்ஸ்டென்ஷன், அதாவது இன்னொரு 2x25க்கு மெகாவாட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க. கேட்கச்சில் அவங்க சொல்கிற மாதிரி சாலிட் வேஸ்ட்டே இல்லை, சாலிட் வேஸ்ட் நல்லா பயன்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்க போடப்பட்டிருக்க பேஜ் நம்பர் 15ல் முதல்ல வந்து எக்ஸிஸ்டிங் ஃப்ளை ஆஷ் வந்து 83 இருக்குன்னு சொல்லப்படுது சாலிட் வேஸ்ட். இப்போ ப்ரப்போஸ்டுக்கு 300 வருமா, அதிகமாக வருமா? அது எப்படி அதிகமாக வரும்? அப்போ தரக்குறைவான கோல் வருதா என்கிறது கேள்விக்குறியான விஷயம். 2வது வந்து ஸ்லட்ஜ் எல்லாமே எக்ஸிஸ்டிங் 8னா இதுவும் 8, ஆனால் ப்ரொடக்ஷன் மட்டும் 6000 கூட இருக்குது. அது எப்படி? முன்னாடி எக்ஸிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 6000 இருக்குது, இங்கே கூட இருக்குது. அது எப்படி? ஃப்ளை ஆஷ் ஏன் அதிகமாக வருது? இந்த மாதிரி சில சந்தேகங்கள் எழும்ப தோணுது.
அதனால் இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் எங்களுக்கு வந்து டிசிடபிள்யூ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இயர் ரிப்போர்ட்டை வந்து எங்கள்கிட்ட ஏன்ட்ட எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி தான் வந்திருக்கு. கலெக்டர் சார்ட்ட வந்து ஃபுல் ரிப்போர்ட் இருக்குது. அந்த ஃபுல் ரிப்போர்ட்டுன்னு எங்கள்கிட்ட வரல, நாங்கள் வாசித்து எதுவும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த சிஎம்எஃப்ஆர்ஐ சொன்னாங்க. சிஎம்எஃப்ஆர்ஐ வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அது மெர்க்குரி கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுது. டிசிடபிள்யூலேருந்து ஒரு சிஎம்டிஆர்னு சொல்லி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எடுத்து பேசவே மாட்டேங்கி. அது வந்து மனச்சங்கடமாக இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் நிறுவனத்தை வந்து ஒரு ப்ரைவேட் நிறுவனம் கவுண்டர் அடிக்கி உன்னோட ரிசர்ச் தப்பு அப்படிங்கிறது, அதை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ரெண்டாவது வந்து கடல் வந்து சிவப்பு கலரில் ஆகுதுங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு அதிசயம், திருநெல்வேலி கடல் போய் பார்த்தீங்கன்னா அதுவும் சிவப்பு கலர்லாம் இருக்குது. இந்த கடலும் அதிசயமாகவே இருக்குது. இதில் எது மிராக்கிள் நடக்கா? திடீர்னு இந்த 2 மாதம் முன்னாடி சிவப்பாக மாறுது. இதுக்கு அதாவது பேப்பரில், ஊடகங்களில், எல்லா பேப்பர்லையும் கடல் சிவப்பாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. தூத்துக்குடியோட அதிக முதலீடு சுற்றுலாத்தலமான திருச்செந்தூரில் அதிக முதலீடு தூத்துக்குடி பண்ணுது சுற்றுலாத்துறையிலேருந்து. அந்த பக்தர்கள் சொல்கிறாங்க குளிச்சா எங்களுக்கு அரிப்பு வருதுன்னு. ஆனால் அடுத்த நாள் பேப்பரில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் கூட வரல. ஏன் வருது? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இப்படி கடல் சிவப்பானோன்னா போய் சாம்பிள்ஸ் எடுத்துருக்கீங்களா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு? ஏன் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? படலை. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் நம்ம தூத்துக்குடி விஷன் 2005 லேட்டஸ்ட்டாக வெப்சைட்டில் போட்டிங்க. அதில் அழகாக ஒரு வார்த்தை போட்டிருந்தது, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் வந்து கோஸ்டலுக்கு தேவை. அதில் அழகாக இன்னொரு வார்த்தையும் போட்டிருந்தீங்க, வித்வுட் ஜெப்படைசிங் த கோஸ்டல் என்விரான்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி விரிவாக்கங்கள் அவ்வளவும் தொழிற்சாலைகள் விரிவாக்கம் அவ்வளவும் கோஸ்டல் என்விரான்மெண்ட்டுக்கு ஜெப்படைஸ் பண்ணுறதா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு பப்ளிக் ஹியரிங்கில் வந்து நாங்கள் அதிகமான பேர் வந்து எழுப்பினாலும் சரி, குறைவான பேர்கள் வந்து எழுப்பினாலும் சரி, அந்த பதிவை உடனே இங்கே சொல்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் பேனல் கமிட்டிக்கிட்ட போகுதுங்க. அங்கே எக்ஸ்பர்ட் பேனல் கமிட்டியில் ஈஸியாக அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. அங்கே டெல்லியில் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு இன்னொரு வாக்குவாதத்துக்கு எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்புறம் நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி நீங்கள் கரண்ட் தேவைக்காக தெர்மல் பவர் பிளான்ட் அங்கே கொடுக்கீங்க, ஸ்டெர்லைட் வேறு தெர்மல் பவர் பிளான்ட் வச்சாச்சு. அவர் சொன்ன மாதிரி கோர் ஃபண்டஸ் மியூச்சுவல் ஃபண்டஸ்னார் 13 கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கோட் பண்ணார். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு தெர்மல் பவர் பிளான்ட் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நாங்கள்லாம் வந்து நடுவில் இருப்போமா? தெர்மல் காரிடார் நடுவில் தூத்துக்குடி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா இப்போவுமே நம்ம சேட்டலைட் இமேஜஸ்லாம் பார்த்தோம்னா சுற்றி தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்குது. ரெண்டாவது இப்போ வந்து நம்ம சேட்டலைட் உலகத்தில் அதாவது சொல்கிறாங்க, இன்டர்நெட் உலகத்தில் இருக்கும், கூகுள் சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கழிவு அப்படியே போய் கடலில் கிடக்குது. இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு ஓடையை பற்றியும் தெரியாது, எதையும் பற்றியும் கூட. நான் சேட்டலைட் இமேஜ் வச்சு பேசுகிறேன், அங்கீகாரிக்கப்பட்ட கூகுள் சேட்டலைட். 2009 வந்து ஆரஞ்சு கலரில் போகுது, 2011 சிவப்பு கலரில் போகுது, இப்போ கருப்பு கலரில் இருக்குது. 2 நாளுக்கு முன்னாடி நான் வெப்சைட்டில் பார்த்தது, கூகுள் எர்த்தில் போய் பார்த்தது. அப்போ இதெல்லாம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பார்க்க மாட்டேங்கா? எங்களுக்கு வந்து ரொம்ப ஐயப்பாடாக இருக்குது. ஏன்னா இவங்க வாழ்வாதாரத்துக்கு கற்று கத்துறாங்க, நீங்கள் டெல்லியில் போய் அப்ரூவல் வாங்கியிருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ எங்களுக்கு வந்து எந்த கேப் தான் நாங்கள் பேசுகிறது, எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறது? எக்ஸ்பேன்ஷன்னாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரீஸ்னாலும் சரி. அதனால் முற்றிலும் வந்து ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்ல வந்து கோஸ்டல் என்விரான்மெண்ட்டுக்கு எதிராக இருக்குது. இந்த கம்பெனி எக்ஸ்பேன்ஷனே பண்ண விடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பழமையான கம்பெனின்னு கூட அது எப்படி எக்ஸ்பேன், இது வந்து முற்றிலும் இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து வி ஷுட் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்னோட கேள்விகளுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு விளக்கங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதில் ப்ரப்போஸ்டு பவர் பிளான்ட் 2 × 25 மெகாவாட்டில் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இண்டிஜீனியஸ் கோல், இந்தியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய கோல். அதில் வந்து ஆஷ் கண்டென்ட் வந்து 44% இருக்கும், 40 to 45%. அதனால தான் அந்த சாலிட் வேஸ்ட் வந்து 300 டன்ஸ் இருக்குது. எக்ஸிஸ்டிங்கில் அவங்க யூஸ் பண்ணுற கோல் வந்து இம்போர்ட்டட் கோல், அதில் வந்து ஒன்லி 9% up to 8 to 10% தான் ஆஷ் கண்டென்ட் இருக்கும். அதனால தான் அந்த இப்போ வந்து நீங்களே சொல்கிறீங்க அதிகமான ஃப்ளாஷ் கண்டென்ட் வருதுன்னு, அதனால பாதிப்பு இல்லையா? இண்டிஜினியஸ் ஏன் பண்ணுறாங்க, இம்போர்ட்டடே பண்ண வேண்டியதானே? அதுதான் எங்களோட கேள்வி. ஒரு நிமிஷம் தம்பி, இது இவங்க ப்ரொஜெக்டில் இந்த மாதிரி பிரச்சனை வருமா இல்லையா, இங்கே நாங்கள் பதில் கொடுக்கறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இங்கே இதுக்காக பப்ளிக் ஹியரிங் கிடையாது. நீங்கள் உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள், அந்த கருத்துக்கள் எடுக்கப்படும், அதுக்கு பதில் அவங்க தான் கொடுக்கணும், நாங்கள் கொடுக்க முடியாது. அவங்க பண்ணுறது தப்பு இருந்தால் சரி, நல்லது இருந்தாலும் சரி, அது ரெண்டுத்துக்கு நாங்கள் பதில் கொடுக்க முடியாது. உங்களுக்கு அவங்க இருக்கிற தொழில் சாலை பற்றி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது இப்போ வரக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம், இதில் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், அதுக்கு நாங்கள் அனுப்புறது தான் சரி, அதுக்கு இங்கே நாங்கள் நிர்ணயம் எடுக்க முடியாது. நான் திருப்பி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஏன் ஒன்றும் ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்கிறீங்க, அதுவும் இங்கே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது தனியாக எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்க மேலே கேஸ் போடுங்க, ரிட் பெட்டிஷன் போடுங்க, ஹை கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க, ஏன் மேலே போடுங்க. நாங்கள் எக்ஷன் எடுக்கலைன்னா அதெல்லாம் பண்ணுங்கள். இவங்களுக்கு டெல்லியிலேருந்து சென்னையிலேருந்து
பர்மிஷன் கொடுத்துட்றாங்க தப்பாக கொடுத்துட்றாங்களோ அது மேலே நீங்கள் அப்பீலுக்கு போகலாம். அதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்னும் சட்டம் இந்தியாவில் இருக்குது. தவறு பண்ணுறதுக்காக சட்டம் கிடையாது, நல்லா பண்ணுறதுக்காக சட்டம் இருக்குது. நீங்கள் அதுக்கு நல்லா பயன்படுத்தலாம். இங்கே என்னென்னா இப்போது நீங்கள் சொல்கிறது கருத்துக்களுக்கு ஒரு சில கேள்விகள் இவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ சொல்லனா ரிட்டனில் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி ஆக்ஷன் எடுக்கப்படும். அங்கே போய் கூட நீங்கள் உங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். உங்களோட கன்சர்னுக்கு ரொம்ப நல்லது சார். நீங்கள் ஒரு பாமரன் வந்து எப்படி கோர்ட்டுக்கு போவான், அதுதான் என்னோட கேள்வி. அதாவது வந்து இப்போ மீனவர் மக்கள்ல வந்துட்டு கையெழுத்து போடக்கூடாது, அதுக்கு நாங்கள் என்ன சார் செய்யணும்? அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுங்க. பட் இது என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கறது நாங்கள் அத்தாரிட்டி கிடையாது. நீங்கள் நம்மகிட்ட கருத்துக்களை சொல்ல முடியும். நாங்கள் கருத்துக்களை எடுத்துகிட்டு அவங்களோட எக்ஸ்பிளேஷனை எடுத்துகிட்டு அங்கே சொல்ல போகிறோம். என்னோட கையில் இதை கொடுக்கறதோ அல்லது நிப்பாட்டுறதோ கிடையாது. இதுக்கு முந்தின கோஸ்டல் எனர்ஜி பப்ளிக் ஹியரிங்ல அடிப்படையில் அதுதான் இருந்துச்சு. இதில் முழுக்க பதிவு செய்ய நீங்கள் அதான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் தம்பி, அந்த பழைய ஈசிக்கு மேலே நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. தவறுதலாக ஈஸி என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த கமிட்டி, உங்கள் கருத்துக்களை எடுக்கல சொல்லி கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் தீர்வு வாங்குங்க. இல்லை, இங்கே நடக்கக்கூடிய இதுகள் பதிவு செய்யப்பட்டு முழுமையாக வரமாட்டேங்குன்னு இல்லைங்க, அப்படி கிடையாது. இங்கே பதிவு பண்ணிட்டு நாங்கள் இல்லைங்க, ஒரு வீடியோ ரெக்கார்டிங் நடக்குது, நாங்கள் ஸ்டேனோ வச்சு எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு காப்பி கூட நீங்கள் வாங்கலாம் நம்மகிட்ட. வீடியோ ரெக்கார்டிங்கே இருக்கு, நீங்கள் எப்படி பேசுறீங்க? சரி, பதில் சொல்லுங்க இதுக்கு கேள்விக்கு. ஒன்று வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இன்னொரு பிரைவேட் ஏஜென்சியை வச்சு செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இதுக்கு வந்து இந்த பிரைவேட் ஏஜென்சிங்கிறது பியூர் என்விரோ கன்சல்டன்ஸ். அவங்க வந்து ஒரு அக்ரெடிட்டட் பாடி, நேஷ்னல் அக்ரெடிட்டட் போர்டு, அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி செய்யப்பட்ட சில குறிப்பிட்ட ஒரு ஏஜென்சியில் வந்து ஒன் சச் ஏஜென்சி இஸ் pure enviro consultancy, so they have done it is as per the requirement. ரெண்டாவது மரைன் நேஷனல் பார்க் 10 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே ஒன்றும் இல்லை. மூன்றாவது சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் இந்தியன் கோல் அண்ட் இண்டிஜினஸ் கோல் ஒரு மிக்ஸை யூஸ் பண்ணி we are going to use it for our current கோஜன் பவர் பிளான்ட். இந்த வரக்கூடிய 2x25 மெகாவாட் பிளான்ட்டில் இம்போர்ட்டட் மற்றும் இந்தியன் கரி கலவை ஒன்று தான் நாங்கள் யூஸ் படுத்த இருக்கின்றோம். இதன் மூலம் அந்த சாலிட் வேஸ்ட் ஜென்ரேஷன் இம்ப்ரூவ் கொஞ்சம் கூடும். பட் அதர்வைஸ் த டோட்டல் ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் த பிளான்ட் இஸ் கோயிங் டு கெட் இம்ப்ரூவ்ட். சிஎஃபிசி பாய்லர் போடுறதுனால இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும் த பிளான்ட். நாங்கள் தயார் செய்கின்ற இந்த உற்பத்தி ஆகின்ற ஃப்ளை ஆஷ் வந்து இட் கோ டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் பிரிக் கில்ஸ். ஆல்ரெடி இட் இஸ் தேர். ஒரே ஒரு நிமிஷம், மெரைன் நேஷனல் பார்க் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி மனசார நாங்கள் ஏற்றுக்கிட முடியும்னு சொல்லு சார். மாசு கருப்படை துறை சொல்லட்டும் சார். கல்ஃப் ஆஃப் மன்னார் மயோ என்ன சொல்லுங்க? இல்லைங்க, ஒரு நிமிஷம் நீங்க இருங்க 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 சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? மரைன் நேஷனல் எங்கள் ஆலையை சுற்றி இருக்கும் கிழக்கு பகுதியில் பே ஆஃப் பெங்கால் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் நோ மரைன் நேஷனல் பார்க் ஓவர் தேர். வெள்ளப்பட்டி வரைக்கும் தான், வெள்ளப்பட்டி வரைக்கும் தான் இருக்குது, இங்கே கிடையாது. பே ஆஃப் பெங்கால் வெள்ளப்பட்டி வரையில தான் இல்லை. இதுக்கு பதில் இவங்க கொடுத்துட்டாங்க. இதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன், எல்லா ஆட்சேபனை உங்களோட ஆட்சேபனை எடுத்துக்கிட்டு அவங்க டிசிஷன் எடுக்கலைன்னா அந்த கமிட்டி, அதுக்கு மேலே நீங்கள் அப்பீலுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. தயவுசெய்து அதை பயன்படுத்தாமல் நீங்கள் இங்கே மட்டும் பேசிட்டு விட்டுறீங்க, அதான் தவறு. நம்ம இஃப் யூ ஹேவ் த கிரீவன்ஸ் தயவுசெய்து அங்கே மேலே போங்க, நமக்கு ஒன்றும் இல்லை. பட் இன்னைக்கு இங்கே நானும் உட்காந்துட்டு நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி அப்படி இல்லை நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் உங்கள் கருத்துக்களை நல்லபடியாக எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே எதுவுமே விடாமல் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது சரி. அடுத்து பேசுங்க. அதாவது வெள்ளப்பட்டி ஐலண்டோட வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோ ரிசர்வ் ட்ரஸ்ட் இருக்குது. என்டையர் பே ஆஃப் பெங்கால் வந்து நாட் பே ஆஃப் பெங்காலே கிடையாது. அப் டு வெள்ளப்பட்டி வரைக்கும் தாங்க இருக்கு. சார் நீங்க சொல்றது கோர் ஜோன் வெள்ளப்பட்டி வரைக்கும் இல்லை. ஒரு நிமிஷம், இதுக்கு பதில் நாங்கள் கொடுக்கறதுக்கு இங்கே இல்லை. தே ஹவ் கிவன் சம் ரிப்ளை. இன்னும் ஏதாவது ரிப்ளை கொடுத்தா கொடுப்பாங்க.
அதை அனுப்புவோம். அவங்க எக்ஸெப்ட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு அப்ஜெக்ஷனுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு இவங்க பதில் கொடுக்கணும் ரிட்டன்ல ப்ராப்பராக. அது அவங்க சரியாக கொடுக்காது, அங்கே அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து பேச சொல்லுங்க. திரு ஜான்சன், மைக் கொடுங்க. வணக்கம், என் பேர் ஜான்சன், தூத்துக்குடி நாட்டுப்படகு மீனவர் சங்க செயலாளர் இருக்கிறேன். நான் இதுக்கு முன்னால் எல்லா மீட்டிங்லையுமே கலந்துருக்கோம் நாங்கள். ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்லையும் போலீஸுங்களோட கேட்கும், என்னையா நாங்கள்லாம் வந்து சத்தம் போடுறோமே கொள்கிறோமே, இவ்வளோ தெளிவாக பதில் சொல்கிறோமே, நீங்கள் எதுக்கு எல்லா தொழிற்சாலையும் திரும்ப வந்துக்கிட்டுன்னு கேட்கும். ஏன்டா எங்களுக்கு வந்து அதுக்கு பதில் வந்து டெல்லியிலேருந்து தான் கொடுக்காங்க. அப்போ நீங்கள் டெல்லியில் ஏதாவது ஒரு அதிகாரியை கொண்டு வந்து இந்த மீட்டிங்கை நடத்துங்க. ஏதோ நாங்கள்லாம் வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி இங்கே பதிலை சொல்லிவிட்டு அவன் டெல்லியிலேருந்து கொடுத்தாங்கன்னு எல்லா தொழிற்சாலையும் அதான் சொல்கிறீங்க. இப்போ நேஷனல் பார்க்கை பற்றி நீங்கள் பேசுனீங்க. நேஷனல் பார்க் அங்கேயும் இருக்குது, பின்னக்காயல் பகுதியில் இருக்க சுற்றி இருக்கிற கழிமுகங்கள்லாம் என்னது? அது பூங்கா கிடையாதா ஒன்றுமே? அது நேஷனல் பார்க்கை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். இது வெள்ளப்பட்டு பொய்யான தகவல் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் வாந்தி எங்கே இருக்குது ஆபத்து மாணவன் தெளிவாக சொல்லுங்கள். பொலிசங்கன்றோட இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் தொழிற்சாலையுடைய இப்போ 40 வருஷமாக வந்து டிசிடபிள்யூ சுத்தரிப்பு வைக்கல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொலிசங்கன்றோட மறக்க முடியுமா? நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம். இப்போ தான் 5 வருஷமாக வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னால் 40 வருஷமாக இந்த தொழிற்சாலை ஆரம்பித்ததுலேருந்து சுத்தரிப்பு நிலையம் வைக்கலை. செம்மண், மெர்குரி பாய்சன் இதுக்கு முன்னால் உள்ள கலெக்டரில் சொன்னாங்க. டிசிடபிள்யூ பக்கத்தில் உள்ள மீனை சாலை மீனில் 0.2 வந்து மெர்குரி பாய்சன் இருக்குது, அந்த மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சிஎம் பாறையும் சொன்னிச்சு. சிஎம் பாறை அறிக்கை வச்சு கலெக்டர் அறிக்கை விட்டாரு, அந்த பதில் உள்ள மீன்களை சாப்பிடாதுங்கன்னு. அதை மறக்க முடியுமா? உங்கள்கிட்ட இல்லையா? அது நாங்கள் தரட்டுமா கலெக்டர் விட்டு அறிக்கையை? மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதா? பொய்யான தகவலை மாசு கட்டுவது வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த ஃபேக்ட்ரி மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க கிடையாது. ஏதோ ஒரு கடமைக்கு வந்து செஞ்சுட்டு இப்போ ரெட்டாக மெர்குரி பாய்சன் போகணும்னு சொன்னாங்க, இவர் மழைப்பழா சொல்கிறாரு. அப்போ இந்த சிவப்பு தண்ணி எங்கேருந்து வருது அதை கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? சொல்லுங்க. நீங்கள் மாசுபட்டு சொல்ல முடியுமா? அதை மிஸ்டர் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இல்லை சார், மெர்குரி பாய்சன் எல்லாரும் சொல்கிறோம். ஒரு நிமிஷம் ப்ராஜெக்ட் பற்றி பேசுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு என்னென்ன ஆட்சேபனை இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை சொல்லுங்க. பசுமை காடுன்னு சொல்கிறாரு. பசுமை காட்டில் என்ன மரம் வச்சுக்கான்னு சொல்ல முடியுமாங்க? சாலையை சுற்றி பசுமை காடு, நல்ல வளமான மரங்கள், பழமுதிர் சோலை, முருங்கோயில் பக்கத்தில் வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே என்ன மரம் நிற்கி? டிசிடபிள்யூ பின்னால ஓட மரம் கூட கிடையாது. அவ்வளவுமே வெறும் பட்ட ஏரியா மாதிரி இருக்கு. உப்பளம் கூட அந்த இடத்துல சரியாக வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு. நேரில் ஒரு கமிஷன் போடுங்க சார், நாங்களும் வார மக்களும் அவங்களும் வரட்டும், அந்த இடத்துல நிரூபிக்கும் அங்கே என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு. இல்லைன்னு முடியுமா? இவங்க வந்து வியாபாரம் நோக்கம், ஒன்லி சம்பாதிக்கணும். எவனும் என்னனையும் போகிறான், நம்ம கம்பெனி சம்பாதிக்கணும், நம்ம வளமாக இருக்கணும்னு நினைக்கங்க. அதே டைமில் சொல்கிறோம் வேலைங்க. அங்கே கால் பண்ணத்தில் எத்தனை வேலை கொடுத்துருக்காங்க, ஆத்தூர் எத்தனை வேலை கொடுத்துருக்காங்க, பின்னங்கையில் எத்தனை காட்டணும். நான் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன், இந்த ஏரியா வளமாக இருக்குன்னு. முதல்ல ஒரு தொழிற்சாலை வரச்சல இதனால எவ்வளோ லாபம், இதனால எவ்வளோ பாதிப்பு அரசாங்கம் வரல மக்களுக்கு உணர்த்தணும். தண்ணி 3 MG இருக்காங்க. 3 MG எடுக்கல, அங்க எவ்வளவு விவசாயி பாதிக்கப்படுவான், எத்தனை விவசாயம், எத்தனை வயல் பாதிக்கப்படும் அதை பாருங்க. இவங்க வரச்சல அங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க, எவ்வளவு மீனவத்தை பாதிக்கப்படுவாங்க, அதெல்லாம் முதல்ல கணக்கில் கொண்டு ஒரு தொழிற்சாலை வரச்சல அது நல்ல தொழிற்சாலையா கெட்ட தொழிற்சாலைன்னு பாருங்க. இவ்வளவு வேலை ஒழிச்சிட்டு வந்து இங்க ஒரு தொழிற்சாலை வருது, நல்லது. எங்களுக்கு என் புள்ள வேலை பார்த்துச்சு, எங்க அப்பா வேலை பார்த்தாங்க, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த தொழிற்சாலை எப்படி வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியாது. அதுக்கெல்லாம் பச்சையாக பேசணும்னா அந்த தொழிற்சாலை பற்றி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மோசமான தொழிற்சாலை இதில் பழைய குறையை கண்டறியாம இதுக்கு விரிவாக்கம் கொடுக்கக்கூடாது. விரிவாக்கம் கொடுக்குறது